இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து இப்போது எடுத்து தைக்கிற டைமு. ஸோ ஸ்கூலில் வந்து ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்தாங்க யூனிஃபார்ம். அதுவும் ஒரு பாப்பாவுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எப்பயுமே இந்த 5 இயர்ஸாக வந்து நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்கிற ஒரே கடையில் எடுக்க போயிருந்தோம். அதாவது நம்ம சொன்னது எப்படின்னா, ஒயிட் யூனிஃபார்ம் 2 பேருக்கும் ஒன்று, ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து ஒரே ஒரு செட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம 3 செட்டுக்கு வந்து பே பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ நமக்கு அவங்க சொன்ன அளவு அந்த அளவு அவங்களே அளந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியே வந்து டெய்லர் இருப்பார். ஸோ நம்ம அப்படியே வாங்கி அப்படியே தான் கொடுக்கணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அது நமக்கு இத்தனை பிட்டு இருக்கா அதெல்லாம் தெரியாது. இப்படியே கட் பண்ணி இப்படியே கொடுத்தாங்க. அதை நம்ம அப்படியே வெளியே கொடுத்துட்டு தைக்க கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ ஒரு 3 நாள் கழித்து, ஒரு 2 நாள் கழித்து வந்து டெய்லர் ஃபோன் பண்ணுறாரு. 2 ட்ரெஸ்ஸு பிட்டு தான் இருக்குது, அதாவது 3 ட்ரெஸ்ஸு பிட்டு தான் இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸு பிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. சரி, நம்ம நேராக போய் கேட்போன்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 2 செட்டு தான் கொடுத்தேன். ஆக்சுவலாக நாங்கள் கடையில் வந்து 3 செட்டு கேட்டோம். 2 ஒயிட் செட்டு, ஒரு யூனிஃபார்ம் கேட்டிருந்தோம். அவர் வந்து 2 ஒயிட் செட்டு மட்டும் தான், நான் ஒரு யூனிஃபார்மும் ஒரு ஒயிட் செட் தான் கொடுத்தேன், ஒரு ஒயிட் செட் நான் தரல, நீங்கள் அதுக்கு பே பண்ணல அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் வந்து பே பண்ணணும், 1500 பே பண்ணணும் அப்படின்னா, 1500 வந்து 2 செட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னாரு. சரி, ஓகே. அது எப்படி நம்மக்கிட்ட அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, 1850 அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க. 1750 அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, 1750, அதாவது ரொம்ப வருஷமாக, ஒரு 5 வருஷமாக நம்ம அந்த கடைக்கு போய் யூனிஃபார்ம் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கிறோம். கொஞ்சம் தெரிஞ்சதுனால யூனிஃபார்ம் 5 வருஷமாக நம்ம அவங்க கடையில் தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் அவங்ககிட்ட பேசுகிறோம், ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி 1500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அவர் வந்து, நீ எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்னு 1500. அவர் 1500க்கு ஒரு பில் போட்டு வச்சுருக்காரு. 1553 அப்படின்னு சொல்லி ஒரு பில் போட்டு வச்சுருக்காரு. நம்ம அந்த பில்லை பார்த்தோன்னா, என்ன 1550 போட்டிருக்கீங்களே, நீங்கள் என்கிட்ட 1750 தானே கேட்டீங்க, அப்போ அது என்ன கணக்கு அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தோன்னா, நான் வந்து எப்பயுமே அதிகமாக தான் வச்சு சொல்லுவேன், நீங்கள் எப்படியும் வந்து என்னை கம்மி பண்ணி கேட்பீங்க, நான் எல்லா கஸ்டமருக்கும் அப்படி தான் பண்ணுவேன், அதோட விலை வந்து 1500 தான், நான் வந்து 1750ன்னு சொன்னான்னா நீங்கள் அதை பேசி 1500 எடுத்துன்னு வருவீங்கல்ல, அப்போ அந்த 1500 தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னும்போது எனக்கு செம ஷாக்கு. ஒன்றுமே புரியல. நம்ம வந்து இப்போ எந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமாக இருந்திருக்கும் பாருங்கள். ஒன்றுமே நமக்கு தெரியல. ஒரு கடைக்கு போகிறோம், இந்த கடைக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ இவ்வளோன்னு சொல்கிறாங்க, நம்ம அதுக்கு பேசுகிறோம், இது கம்மி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு. ஆனால் அப்போ தான் தெரியுது, அவங்களோட ரேட்டில் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. நம்மள மாதிரி மக்களை இவ்வளோ ஏமாற்றிருக்காங்க, இவ்வளோ ஏமாத்துறாங்கன்னு நாங்கள் திருப்பியும் கேட்குறோம். நீங்கள் அப்போ 3 செட்டுக்கு தான் வாங்கியிருக்கீங்க, அதனால தான் 1750 கேட்டீங்க அப்படின்னதுக்கு, இல்லை நான் 2 செட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன், நான் ஏன் 1750 கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் எப்படியும் கம்மி பண்ணி கேட்பீங்க, அப்போ நான் என்னோடய ரேட்டை வந்து நான் கம்மி பண்ண முடியாதுன்றதுக்காக தான் நான் வந்து 1750 போட்டேன். அப்போது நான் சப்போஸ் வந்து ஒரு வேளை அவர் வந்து 1500 சொல்கிறதே வந்து எந்த அளவுக்கு உண்மை, அந்த வேல்யூ அதுதானோ நமக்கு தெரியாது. பட் ஒரு வேளை நான் 1750யுமே நான் பேரமே பேசாமல் கொடுத்துட்டு வந்திருந்தா இதில் என்ன லாபம், யாருக்கு நஷ்டம், ஒன்றுமே புரியல எனக்கு. வந்து நான் ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஊழல் நடக்குது, ஆட்சி சரியில்லை, இது வந்து இந்த விவசாயி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம பேசுகிறோம். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது வரையும் பேசுகிறோம். கண்ணுக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் பேசுகிறதுக்கு யார் இருக்கானோ எனக்கு தெரியல. எனக்கு அடுத்த செகண்ட் தோணுது என்னென்னா, அப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு பில்லு கேட்குறோம் கடையில், ஆனால் அந்த பில்லே ஃபஸ்ட்டு உண்மையாக போயான்னு தெரியல. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நம்ம திருப்பி கொடுத்துட்டு வரோம், அவ்வளோதான். நமக்கு அதே போய் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல நம்ம கேட்குற சம்பளத்தை வந்து கொடுப்பாங்களா, மாட்டாங்க. அங்கேயும் நம்ம ஒரு அமௌண்ட்டு தராங்க, அந்த அமௌண்ட்டை வாயை மூடிட்டு வரும், அவ்வளோதான். இதில் எவ்வளோ வந்து மக்கள் வந்து உழைப்பாளி வந்து ஒரு நார்மல் ஒரு பீப்பிள் வந்து எவ்வளோ முட்டாளாக இருக்கும். அதாவது முன்னேறி போயிட்டுருக்கவங்க வந்து போயிட்டே தான் இருக்காங்க, கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எனக்கு அடுத்த செகண்ட் தோணுது என்னென்னா,
கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த கடைக்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சீல் வைக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அதை வந்து நான் எப்படி ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மேபி ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம அதுக்கு பின்னாடி அலையணுமே அப்படின்றதுக்காக நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 250க்காக நான் அதை பேச வரல. ஏன் ஒரு ஆளுக்கு 250 போயிருக்கு அப்படின்னா இன்னும் வர எவ்வளோ பேருக்கு எவ்வளோ காசு போயிருக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு வருவோம், 750 சொன்னாங்கப்பா, நம்ம 250 கம்மி பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தா 750ன்றது ஒர்த்தே